அண்ணே. நேற்று நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சாமே. ஆமாண்ணே. சரி ஒரு நிமிஷம் இரு. இது நீ எக்ஸ்ட்ரா வேலை பார்த்ததுக்கு. அண்ணே. வச்சுக்கோ. சரிங்கண்ணே. எப்பயுமே ஓனர் அவனுக்கு மட்டும் பணம் கொடுக்குறாரு, அவனை மட்டும் தலை மேலே தூக்கி வச்சு நாடுறாரு. இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். அவரும் இல்லை, இவனும் கடைக்கு போயிருக்கான். இதுதான் சரியான நேரம். கல்லால் இருக்கிற பணத்தை எடுத்து அவன் சட்டை பாக்கெட்டில் வச்சு விட்ருவோம். ஓனர் பணத்தை தேடும் போது அவன் சட்டையில் தான் இருக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். யோகா வந்துட்டாரா? இங்கே வா. அண்ணே. உன் சட்டை பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா இருக்கும், அதை எடுத்து வேலுக்கிட்ட கொடுத்துரு. நான் இங்கே இருந்தால் தான் கேமராவில் நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியும்னு இல்லை, வீட்டில் இருந்தே மொபைலில் என்னால் பார்க்க முடியும். இங்கே நடந்த எல்லாத்தையும் நான் ஃபோனில் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒன்றா வேலை செய்கிற நமக்குள்ளே போட்டி இருக்கலாண்ணே, ஆனால் பொறாமை என்றைக்குமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணேன், அதுக்கு நான் ஒன்று பண்ணேன். ஓனருக்கு தெரிய வந்ததுன்னா நம்ம 2 பேரையும் வேலை விட்டுக்கிடுவார். அது 3வது ஆளுக்கு தான் சாதகமாக போயிடும். நம்ம 2 பேருக்குமே யூஸ் இல்லைண்ணே.